ஒட்டுமொத்த நாடும் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இதற்கிடையே வெளியான எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகள் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும்னு பல்வேறு கணிப்புகளை வெளியிட்டு பல குழப்பங்களுக்கு வழிவகுத்திருக்கு. நம்பகத்தன்மை இல்லாமல் பல நிறுவனங்களும் கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்கிறதே இதற்கு முக்கிய காரணம். இந்த கருத்து கணிப்புகளை பற்றி பத்திரிகையாளர் கார்த்திகேயன் சில சந்தேகங்களை எழுப்பியிருக்காரு. கருத்து கணிப்புகளோட நம்பகத்தன்மை கேள்விக்குறியாக இருப்பதா கூறியிருக்கக்கூடிய அவர், சில இடங்கள்ல கட்சிகள் போட்டியிட்ட இடங்களை விட அதிகமான தொகுதிகள் ஜெயிக்கும் என்பது போல கணிப்புகள் வெளியாகியிருப்பது விளையாட்டுத்தனமாக உள்ளதாக கருத்து தெரிவித்திருக்கிறார். உதாரணமா, தமிழ்நாட்டில் மொத்தம் 9 தொகுதிகளில் மட்டுமே காங்கிரஸ் போட்டியிட்ட நிலையில காங்கிரஸ் 13 to 15 தொகுதிகள் வரையிலும் வெல்லும் என்பது போன்ற கணிப்புகள் புரியாத புதிராக உள்ளதாகவே அவர் கூறியுள்ளார். அதேபோல மற்றொரு கணிப்புல பீகாரில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய லோக் ஜன்சக்தி கட்சி 4 முதல் 6 தொகுதிகள் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த கட்சி 5 தொகுதிகளில் தான் போட்டியிட்டிருக்கிறது. ஹரியானாவில் மக்களவை தொகுதிகள் 10 மட்டுமே இருக்கும் நிலையில் அங்கு பாஜகவுக்கு 16 முதல் 19 தொகுதிகள் கிடைக்கும் என்றெல்லாம் வேடிக்கையான கருத்து கணிப்புகள் வெளியாகி உள்ளதாக கூறும் அவர், ஊடகங்கள் நம்பகத்தன்மையற்ற கணிப்புகளை வெளியிட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். கடந்த முறை இதேபோல கிட்டத்தட்ட 7 நிறுவனங்கள் பாஜக மேற்கு வங்கத்தில் ஆட்சி பிடிக்கும் என தெரிவித்து வந்த நிலையில் அங்கு மம்தா 214 தொகுதிகளை வென்று பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தார். அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையா போட்டியிட்ட போதும் அங்கே பாஜக தான் ஆட்சி பிடிக்கும்னு சொன்னாங்க. அதற்கு நேர்மாறா அரவிந்த் கெஜ்ரிவால் வெற்றி பெற்றார். பீகார்ல பாஜக ஆட்சிக்கு வரும்னு கணிக்கப்பட்ட நிலையில லலு பிரசாத் யாதவும் நிதிஷ்குமாரும் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைச்சாங்க. இதேபோல பல சந்தர்ப்பங்கள்ல எக்ஸிட் போல்கள் கணித்த முடிவுகள் இறுதியில வந்த உண்மையான முடிவுகளோடு வேறுபட்டே அமைஞ்சிருக்கு என்பதை கடந்த காலம் உணர்த்தியதாக சொல்லக்கூடிய அவர், நாளைய முடிவுல பாஜக வரலாம், இந்தியா கூட்டணி வரலாம், இல்ல இருவருக்குமே பெரும்பான்மை கூட இல்லாமல் போகலாம்னு கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது.